ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், this is Hari. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். ஸோ போன வருஷம் 2018 நம்ம தமிழ் சினிமாவோட மொத்த வசூல் எவ்வளோ தெரியுமா? 1500 கோடிக்கு மேலே அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான வசூல் நம்ம பெற்றிருக்கு. நம்ம தமிழ் படங்கள் போன வருஷம் 1500 crores மேலே போயிருக்குனாக்கா தமிழ் சினிமா அடுத்த லெவல் போயிருக்குன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.0 படத்தோடைய அந்த வசூல் கூட சொல்லலாம். இப்படி பாக்கறச்சு, அதாவது ஒரு நடிகரோட தனிப்பட்ட ஒரு வசூல் பார்க்கும்போது பாக்ஸ் ஆபீஸ்ல சோ போன வருஷம் ரஜினி சாரோட 2.0 படமா இருக்கட்டும், காலா படமா இருக்கட்டும், இந்த ரெண்டு படத்தோட வசூலை சேர்க்கும் போது 1000 கோடிக்கு மேல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது தமிழ் சினிமாவோட மொத்த வசூலை பார்த்தீங்கன்னா 70% மேல அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரத்துல. இதன் மூலியமா ஒரு நடிகரோட படங்கள் மட்டுமே அந்த வருஷத்தோட மொத்த இண்டஸ்ட்ரியோட வசூல்ல 70% தொடருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சாரோடைய அந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போயிருக்கின்றது நிதர்சனமான ஒரு உண்மைன்றது இப்ப இந்தியா ஃபுல்லா எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்காங்க. 1500 crore வசூல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் சாதனை நம்ம சவுத் இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும். இது பாகுபலி வந்து இந்த டைம்ல ஒரு ரெக்கார்டா இருந்தது. அதுக்கப்புறமேட்டா தமிழ் சினிமா இப்ப அதே மாதிரி ஒரு ரெக்கார்டு இப்ப படைச்சிருக்கு. ஸோ இதுல ரஜினி சாரோட பங்களிப்பு 70% இருக்குனாக்கா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டரா இருக்காரு, ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னனா இருக்கான்றது இது தெளிவா காட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட பேட்ட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே போல இப்ப முருகதாஸோட படம் இந்த வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆகுதா இல்ல பொங்கலுக்கு வருதான்றது தெரியல. ஆனாலும் மறுபடியும் ரஜினி சார் அவருடைய அந்த சக்சஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல கண்டினியூ பண்ணிருக்காரு தான் சொல்லணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.